Hi students, போன வீடியோல நம்ம first and second question பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம third question பார்க்கலாம். Third questionல வந்து factors தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த questionம். First என்ன கொடுத்திருக்காங்க? 4y square plus 1 plus 1 by 16y square. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a square plus 2ab plus b square. இந்த ஃபார்மேட்ல இருக்கு. நமக்கு வந்து LHS கொடுத்திருந்தாங்கன்னா RHS கண்டுபிடிக்கணும், RHS கொடுத்திருந்தாங்கன்னா LHS கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? சோ இப்போ வந்து இந்த ஃபார்மேட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க which is equal to a plus b the whole square. இதோட ஃபேக்டர் ஃபார்மேட் வந்து இங்க வந்து நம்ம எழுதணும். இப்போ a plus b the whole squareனா a square is equal to 4y square. அதானே இருக்கு இங்க क्वेश्चनல. a square is equal to 4y square. அதுக்கு அப்புறம் b square is equal to 1 by 16y square. ஓகேவா? அப்போ a is equal to 2y and b is equal to 1 by 4y. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து இந்த ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டெப் அதை வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் இதையே சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த ஃபார்மேட்லயே. இப்போ a is equal to 2y னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? a square கொடுத்திருக்காங்களா? அப்போ a square plus 2ab plus b square னா 2y square plus 2 into a வந்து 2y into b வந்து 1 by 4y plus b square வந்து 4y square. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இது 1 டைம், இது 2 டைம். இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு அப்படியே இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? क्वेश्चनல கொடுத்த ஃபார்மேட்டே ஆன்சரா கிடைச்சிரும். 4y square plus 1 plus 1 by 16y square. இங்க வந்து 1 by 4y சரியா? 4y போட்டேன். இது வந்து 1 by 4. இங்க வந்து 1 by 16y square னு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா we know that a plus b the whole square is equal to இந்த ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. a square plus 2ab plus b square. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா hence இங்க a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ வந்து 2y. அப்ப 2y plus b ஓட வேல்யூ வந்து 1 by 4y the whole square. So இதுதான் வந்து நம்ம क्वेश्चनோட ஆன்சர். And also இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்ல ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்க இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன டீடைல்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்ல காலோ பண்ணி நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த செகண்ட் क्वेश्चन 9m square minus 1 by 25n square. இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a square minus b square ஃபார்மேட்ல இருக்கு which is equal to a plus b into a minus b. அப்படி இல்லனா முன்னாடி கூட a minus b எழுதிக்கலாம், பின்னாடி வந்து a plus b வந்து எழுதிக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணனும். 9m square வந்து a squareனா a ஓட வேல்யூ என்ன? இத வந்து ரூட்ல எழுதுங்க. 9m square ரூட்ல எழுதணும்னா 3m. அப்ப 3m is equal to a. b ஓட வேல்யூ வந்து 1 by 25n square கொடுத்திருக்காங்க. இது வந்து b square. அப்ப b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ரூட்டுக்குள்ள இந்த டேர்ம்ஸை எழுதுங்க. அப்ப ஆன்சர் வந்து b is equal to 1 by 5n. சரியா? இதுதான் வந்து b ஓட வேல்யூ. சோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம இந்த ஃபார்மேட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் a minus b னா 3m minus 1 by 5n. அதுக்கப்புறம் a plus b னா 3m plus 1 by 5n. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் क्वेश्चन 27b cube minus 1 by 64b cube. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a cube minus b cube ஃபார்மேட்ல இருக்கு which is equal to ஐடென்டிட்டி என்ன? a minus b into a square plus ab plus b square. இப்போ first வந்து a and b என்னன்னு கண்டுபிடிங்க. a cube is equal to 27b cube. அப்போ a is equal to 3b. அதுக்கப்புறம் b cube is equal to 1 by 64b cube. அப்போ b is equal to 1 by 4b. சரியா? இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இங்க. அப்போ ஃபர்ஸ்ட் a minus b னா a ஓட வேல்யூ என்ன? 3b. 3b minus 1 by 4b. அதுக்கப்புறம் இங்க a square னா 3b square plus 3b into 1 by 4b
ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1/4b ஸ்கொயர். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது எல்சிஎம்லாம் எடுக்க வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க சரியா. அப்போது 3b மைனஸ் 1/4b இன்ட்டு 3b ஸ்கொயர்னா 9b ஸ்கொயர் ஆயிரும். ப்ளஸ் இங்கே வந்து 3b டிவைடட் பை 4b, இந்த b கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து 1/4b ஸ்கொயர்னா 1/16b ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம், பட் ஸ்டில் இப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3b மைனஸ் 1/4b இன்ட்டு 9b ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1/16b ஸ்கொயர். அவ்வளோதான். இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா இப்படியே விட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரியே விட்டுருங்க, எல்சிஎம் எடுக்கிறேன்னு பெருசாக கொண்டு போக வேணாம். இந்த ஆன்சரே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து 4th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ 4th கொஸ்டின் வந்து x² + 5x/6 + 1/6. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லா சம்லையுமே வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி காமனாக ஏதாச்சும் வெளியே எடுக்க முடியுமா, சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 6 இருக்கா, இங்கேயும் டினாமினேட்டரில் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ நம்ம வந்து 1/6 வெளியே எடுத்துடலாமா. ஆனால் இங்கே பாருங்கள் x² வந்து கீழே டிவைடட் பை 6 வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா x² கூட 6/6 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது x² கூட 6 மல்டிப்ளை பண்ணி 6 டிவைட் பண்ணோம்னா என்ன அர்த்தம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். x² × 1 அர்த்தம். இப்போ x² தான் ஆன்சர் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே டினாமினேட்டர்ஸ் எல்லாமே 6ன்னு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் சரியா. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா x² × 6/6னா 6x² டிவைடட் பை 6ன்னு ஆயிடுமா. ஸோ இந்த டேர்மை வந்து x²க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 6x² டிவைடட் பை 6 ப்ளஸ் 5x டிவைடட் பை 6 ப்ளஸ் 1/6ன்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் வந்து 1/6 காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன நமக்கு மிச்சம் இருக்கும், 1/6 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே உள்ள வந்து 6x² இருக்கும். அது கீழே இருக்க 1/6 மட்டும்தான் நம்ம வெளியே எடுக்கிறோம் சரியா. இது மட்டும்தான் வெளியே எடுக்கிறோம். இந்த மேலே இருக்க 6 வந்து அப்படியே தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ப்ளஸ் 5/6லேயும் 1/6 வெளியே எடுத்துருங்க. அப்போ 5x இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 1/6 வெளியே போயிடுச்சுன்னா 1 மட்டும் இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள் ஏதாச்சும் ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்ண முடியுதான்னு. இப்போ a² + 2ab + b² அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தா இது வந்து 6x² இருக்குது. 6 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதனால இது வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. இந்த கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம், மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா. அப்போ மிடில் டேர்ம் வந்து இங்கே 5ஆ. இப்போ ப்ராடக்ட் என்னன்னு பாருங்கள், 6 × 1 வந்து 6 தான். அப்போ ரெண்டு நம்பர் கண்டுபிடிங்க, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கணும். அப்போ 3 and 2 எடுத்துக்கலாமா. இங்கே மைனஸ் சைன் எதுவுமே இல்லை, ஸோ ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸே எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 5xக்கு பதில் 3 and 2 வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 6x² இது வெளியவே இருக்கட்டும் சரியா. 1/6 × 6x² + 3x + 2x + 1. இப்போ இதில் காமனாக ஏதாச்சும் வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த ரெண்டு டேர்மில் நம்ம எதை காமனாக எடுத்துக்கலாம், 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாமா. 3 வெளியே எடுத்தோம்னா 3x எடுத்துக்கலாம் சரியா. 3x வெளியே எடுத்தோம்னா இங்கே வந்து 2 இருக்கும், ஒரு x வெளியே போயிடுச்சு, இன்னொரு x வந்து உள்ளே இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 1 இருக்கும் சரியா. இந்த 3x வந்து 1 தானே, 3x × 1 தானே 3x, அதனால இப்படி எழுதியிருக்கோம். இங்கே இந்த ரெண்டு டேர்மில் வந்து நம்ம 1 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ +1 × 2x + 1. இப்போ பாருங்கள் நம்ம கிடைச்ச ஆன்சரில் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் காமனாக எடுத்துருங்க. இப்போ 1/6 × 2x + 1 × 3x + 1. இதுதான் வந்து நம்ம கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. 27u³ - 1/125 - 27u² + 9u/25. இப்போ ஸ்டார்டிங் எப்படி இருக்கு, நமக்கு a³ - b³ இருக்கு. இப்போ கியூப்ல வர ஐடென்டிட்டிஸ் யோசிச்சு பாருங்க. a - b இந்த ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டி வந்து இங்கே அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த ஐடென்டிட்டி மாதிரி தான் இருக்கு. ஐடென்டிட்டி இஸ் ஈக்குவல் டு a³ - b³ -
3a square b plus 3ab square. சரியா? கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கா? ஸோ இங்கே நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் a and b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது நமக்கு ஆன்சராக கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கிடைச்சதுன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஆன்சர் வந்து எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு a and b வேல்யூஸ் கண்டுபிடிங்க. a cube is equal to 27u cube னா a is equal to 3u. சரியா? b cube வந்து 1 by 125 னா b is equal to 1 by 5. ஸோ a and b வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ a cube ஃபர்ஸ்ட் வந்து 3u cube மைனஸ் b cube 1 by 5 cube minus 3 into a square வந்து 3u square into b வந்து 1 by 5 plus 3 into a ஓட வேல்யூ வந்து 3u, b ஓட வேல்யூ அதாவது b square ஓட வேல்யூ வந்து 1 by 5 square. இப்போ இதை வந்து simplify பண்ணுங்க. 3u cube 27u cube. ஓகே, இதே டேர்ம் கிடைச்சிருச்சா? மைனஸ் 1 by 5 cube 1 by 125. இந்த டேர்மும் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அப்புறம் மைனஸ் 3 into 3u square. 3u square 9u square into 3 வந்து 27u square into 1 by 5 வந்து 27u square divided by 5 into 1 by 5 வந்து 27u square divided by 5. இந்த டேர்மும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து plus 3 into 3u into 1 by 5 square. அப்போ 3 into 3u வந்து 9. அப்போ 9u divided by இங்க வந்து into 1 by 5 square. 1 வந்து அதே 1 தான், 5 square வந்து 25. அப்போ into 1 by 25 இருக்கும். நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 9u divided by 25 எழுதிக்கலாம். அதே டேர்ம் தான் வந்து இங்கேயும் இருக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a minus bq ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3u minus 1 by 5 the whole cube. சரியா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். வேணும்னா 3 தடவை எழுதிக்கலாம். 3u minus 1 by 5 into 3u minus 1 by 5 into 3u minus 1 by 5. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ அடுத்து 6th கொஸ்டினோட ஆன்சர் 64y cube plus 1 by 125 z cube. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? a cube plus b cube. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இதோட ஐடென்டிட்டி என்ன? a plus b into a square minus ab plus b square. இதுதான் வந்து ஐடென்டிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா a and b ஓட வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். a cube is equal to 64y cube. அப்போ a is equal to 4y. சரியா? b cube is equal to 1 by 125 z cube. அப்போ b is equal to 1 by 5 z. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த a and b வேல்யூஸ் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a plus b னா 4y plus 1 by 5z. அதுக்கப்புறம் into a square வந்து 4y square minus 4y into 1 by 5z plus b square வந்து 1 by 5z square. சரியா? இப்போ இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண வேணாம். 4y plus 1 by 5z. அதுக்கப்புறம் இங்கே வந்து 4y square வந்து 16y square ஆயிரும் minus 4y into 1 by 5z. அப்போ என்ன ஆயிரும்னா 4yz divided by 5 ஆயிரும் plus இங்கே வந்து 1 by 5z square. அப்போ 1 by 25z square. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரியா? நமக்கு வந்து RHS கொடுத்துருந்தாங்க. நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். அது ஃபேக்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். இனி அடுத்து 7th கொஸ்டின். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இது வந்து a cube plus b cube plus c cube minus 3abc. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இந்த ஐடென்டிட்டியோட LHS என்ன? a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. சரியா? இப்போ இது வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு a என்ன, b என்ன, c என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். a cube வந்து p cubeனா
A is equal to P. அடுத்து B cube is equal to 27Q cube. இப்போ B ஓட வேல்யூ வந்து 27னா 3Q. அப்போ B ஓட வேல்யூ வந்து 3Q. அடுத்து C cube is equal to R cube. அப்போ C is equal to R. இப்போ ABC ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் A plus B plus C. அப்போ P plus 3Q plus R into A square na P square plus B square na 3Q square. அப்போ வந்து 9Q square ஆயிரும். சரியா? 9Q square plus C square na R square. சரியா? R square minus AB. A into B na A ஓட வேல்யூ P into B ஓட வேல்யூ வந்து 3Q minus BC. அப்போ 3Q into R minus CA. அப்போ R into P. இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்ல இது அப்படியே தான் இருக்கும். P plus 3Q plus R into P square plus 9Q square plus R square minus 3PQ. இங்கேயும் minus 3QR minus PR. சரியா? இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர். நமக்கு வந்து LHS கொடுத்திருந்தாங்க, நம்ம RHS என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேக்டர் ஃபார்மட்லயும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். சரியா? ஒவ்வொரு क्वेश्चन சால்வ் பண்ணும்போதும் பை யூசிங்னு அந்த ஐடென்டிட்டியை வந்து எழுதிக்கோங்க. சரியா? பை யூசிங்னு எழுதிட்டு இந்த ஐடென்டிட்டியை வந்து இங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணுங்க. இப்போ அடுத்து 8th क्वेश्चन. இது வந்து ஈஸியான क्वेश्चन தான். என்ன கொடுத்திருக்காங்க? 9m square minus 12m plus 4. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? நமக்கு a square minus 2ab plus b square இந்த ஃபார்மட்ல இருக்கா? இப்போ 9 and 4 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு செக் பண்ணுங்க. ஆமா, 9ம் 4ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். அப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒருவேளை பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லைனா தான் நம்ம வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை வெரிஃபை பண்ணுங்க. a ஸ்கொயர் வந்து 9m ஸ்கொயர்னா a is equal to 3m. கரெக்டா? b square is equal to 4 na b is equal to 2. இந்த values வந்து இந்த ஐடென்டிட்டியில சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 3m square ஓகே, 9m square கரெக்டா இருக்கு. minus 2 into a into b. அப்போ a ஓட வேல்யூ 3m, b ஓட வேல்யூ வந்து 2 plus b square வந்து 2 square. ஓகே, இதுவும் கரெக்டா இருக்கு. இங்க 4 ஆன்சர் கிடைக்குது. இப்போ 2ab ஓட வேல்யூ கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 2 3s are 6, 6 2s are 12. அப்போ 12m அதுவும் வந்து கரெக்டா தான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா RHS மட்டும் எழுதிக்கலாம். RHS என்ன? a minus b the whole square. அப்போ a ஓட வேல்யூ வந்து 3m, b ஓட வேல்யூ வந்து 2. இப்போ 3m minus 2 the whole square. இதுதான் வந்து 8th क्वेश्चनோட ஆன்சர். வேணும்னா நம்ம தனித்தனியா எழுதிக்கலாம். 3m minus 2 into 3m minus 2. இதுதான் வந்து ஃபேக்டர் ரெப்ரசன்டேஷன். இப்போ அடுத்து 9th क्वेश्चन. 9x cube minus 8 by 3y cube plus z cube by 3 plus 6xyz. இப்போ இது வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்க வந்து 3 இருக்கு இல்லையா டினாமினேட்டர்ல, இதை வந்து நம்ம தனியா காமனா வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லா டேர்ம்ஸோடையும் 3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். சரியா? இது ரெண்டுலயும் ஆல்ரெடி 3 கீழே இருக்கனால நம்ம மல்டிப்ளை பண்ண வேணாம். இந்த ரெண்டு டேர்ம்ல மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணுங்க, அதே மாதிரி டிவைட் பண்ணுங்க. அப்போ 9x cube into 3 divided by 3 னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 27x cube divided by 3. அப்போ இந்த டேர்மை வந்து இங்க எழுதிக்கோங்க. 27x cube divided by 3 minus 8 by 3 y cube plus z cube divided by 3. இப்போ அடுத்து 6xyz into 3 divided by 3. 6 into 3 வந்து 18. 18xyz divided by 3. இப்போ இந்த டேர்மை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். plus 18xyz divided by 3. இப்போ நமக்கு எல்லா டினாமினேட்டர்லயுமே வந்து 3 இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்னா 1 by 3 வந்து காமனா வெளியே எடுத்துடலாம். இந்த எல்லா 3யும் வந்து காமனா வெளியே எடுக்க போறோம். இப்போ 1 by 3 into 27x cube minus 8y cube plus z cube plus 18xyz. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு? a cube plus b cube plus c cube
மைனஸ் 3abc இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. நமக்கு சைன் தான் மாற்றி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு டேர்முக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இதோட ரிமைனிங் ஐடென்டிட்டி என்ன, a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இப்போ அடுத்து நம்ம abcயோட வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். a cube வந்து 27x cube a is equal to 3x ன்னு அர்த்தம். b cube is equal to minus 8y cube b is equal to minus 2y. ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து இந்த b டேர்ம் தான். அடுத்து c cube is equal to z cube which is equal to அதே z தான், c is equal to z. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து a plus b plus c, a plus b plus c னா 3x plus minus 2y plus z. அதுக்கப்புறம் into a square வந்து 3x square plus b square வந்து minus 2y square plus c square வந்து z square minus ab. a ஓட வேல்யூ வந்து 3x, b ஓட வேல்யூ வந்து minus 2y. அதுக்கப்புறம் minus bc, b ஓட வேல்யூ வந்து minus 2y into c ஓட வேல்யூ வந்து z minus ca, c ஓட வேல்யூ வந்து z, a ஓட வேல்யூ வந்து 3x. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ணணும். 3x minus 2y plus z ஆயிருமா, 3x minus 2y plus z into இங்கே என்ன இருக்குது, 3x square இருக்குது, அப்போ அது வந்து 9x square ஆயிரும். ப்ளஸ் மைனஸ் வந்து ஸ்கொயருக்குள்ளே இருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். ஒருவேளை இங்கே வந்து ஆட் நம்பர்ஸ் இருந்தால் தான் அதே சைன் வந்து இருக்கும். இப்போ minus 2y ஸ்கொயர்னா 4y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் 3x into minus 2y. அப்போ மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 6yன்னு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மைனஸ் இன்டூ மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ப்ளஸ்ன்னு தான் ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் 2yz மைனஸ் z இன்டூ 3x, அப்போ வந்து 3xz. இப்போ வந்து நம்ம எல்லா டேர்ம்ஸுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். நம்ம இந்த 1/3 மறந்துடக்கூடாது, அதையும் வந்து எல்லா ஸ்டெப்லையும் ஆட் பண்ணிக்கணும். இங்கேயும் 1/3 வெளியே இருக்குது, இங்கேயும் 1/3 வெளியே இருக்குது. அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ 10th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் இங்கே என்னென்னா புக்கில் கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இங்கே வந்து 12xz கிடையாது, இது வந்து 12xy. இது வந்து 24xy கிடையாது, இது 24xz. சரியா, இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இது புக்கில் மிஸ்டேக். சரியா, இப்போ பாருங்கள் இந்த ஃபார்மேட்டு எப்படி இருக்குது. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 36z ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 36yz ப்ளஸ் 24xz. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. which is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ பாருங்க இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் இது வந்து a ஸ்கொயர், 4x ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர், 9y ஸ்கொயர் வந்து b ஸ்கொயர், c ஸ்கொயர் வந்து 36z ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி இதே ஃபார்மேட்டில் கரெக்டாக நமக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு ஏபிசி நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர்னா a இஸ் ஈக்குவல் டு 2xன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9y ஸ்கொயர்னா b இஸ் ஈக்குவல் டு 3yன்னு அர்த்தம். அப்புறம் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36z ஸ்கொயர்னா c இஸ் ஈக்குவல் டு 6zன்னு அர்த்தம். சரியா, இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது, a ஸ்கொயர் இருக்குது which is equal to 2x square plus b square என்ன இருக்குது, b square வந்து 3y square plus 6z square. சரியா, இதே டேர்ம்ஸ் கிடைக்குதா, 2x squareனா 4x square தான் கரெக்டு, 3y squareனா 9y square தான் கரெக்டு, 6z squareனா 36z square தான். ஓகேவா, இப்போ அடுத்து ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு a ஓட வேல்யூ என்ன 2x
into b ஓட வேல்யூ வந்து 3y plus 2 into b ஓட வேல்யூ வந்து 3y c ஓட வேல்யூ வந்து 6z plus 2 into c ஓட வேல்யூ வந்து 6z a ஓட வேல்யூ வந்து 2x. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இங்க வந்து 4x ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைச்சிரும். இங்க வந்து 9y ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைச்சிரும். இங்க வந்து 36z ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைச்சிரும். plus 2 into 2 வந்து 4, 4 into 3 வந்து 12, அப்போ 12xy கிடைச்சிருச்சா? அதே டேர்ம் கிடைச்சிருச்சா? அடுத்து 2 into 3 into 6, 6 3s are 18, 18 2s are 36, அப்போ 36yzன்னு கரெக்டாக ஆன்சர் கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 into 6 into 2, 6 2s are 12, 12 2s are 24, அப்போ 24zx. சரியா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து zxனு எழுதிக்கலாம், இல்லை xzனு எழுதிக்கலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் கிடைச்சனால நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஃபார்மேட்டில் ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ வந்து 2x ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 3y ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 6z த ஹோல் ஸ்கொயர். இது நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 6z இன்ட்டு 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 6z. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். புக்கில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க, அதை மட்டும் மாற்றிட்டு இந்த ஐடென்டிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ அடுத்து 11th கொஸ்டின். 27u cube minus 1 by 216 minus 9u square by 2 plus u by 4. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இது பார்க்க எப்படி இருக்கு? 3u cube மாதிரி இருக்கா? இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க, இது வந்து 1 by 6 கியூப் மாதிரி இருக்கா? அப்போ ரெண்டுமே கியூப் இருக்கு, மைனஸ் சைன் இருக்குன்னா நம்ம எந்த ஐடென்டிட்டி செக் பண்ணி பார்க்கலாம்? நம்ம வந்து a கியூப் மைனஸ் b கியூப் இருக்கு இல்லையா? இந்த ஐடென்டிட்டி வந்து இதில் அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். ஏன்னா இதில் தான் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3 இன்டூ a ஸ்கொயர் b பிளஸ் 3 இன்டூ ab ஸ்கொயர். ஸோ இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. a கியூப் வந்து 27u கியூப்னா aயோட வேல்யூ வந்து 3u, b கியூப் வந்து 1 by 216னா bயோட வேல்யூ வந்து 1 by 6. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு a கியூப் என்ன? 3u கியூப் மைனஸ் அதுக்கப்புறம் 1 by 6 கியூப் மைனஸ் 3 இன்டூ a ஸ்கொயர், அப்போது 3u ஸ்கொயர் இன்டூ b ஓட வேல்யூ வந்து 1 by 6 plus 3 into a ஓட வேல்யூ 3u into 1 by 6 ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூஸை இந்த ஐடென்டிட்டியில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ 3u கியூப்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 27u கியூப் கிடைக்குமா? அப்போ இது வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 by 6 கியூப்னா 1 by 216 கிடைக்கும் ஆன்சரு. இதையும் வெரிஃபை பண்ணியாச்சு. இனி அடுத்து மைனஸ் 3 into 3u ஸ்கொயர் into 1 by 6. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 2 டைம். 3u ஸ்கொயர்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9u ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைக்குமா? இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கீழே 2 இருக்கு. அப்போ 9u ஸ்கொயர் into 1 by 2னா 9u ஸ்கொயர் டிவைடட் பை 2னு ஆன்சர் கிடைக்கும். அந்த டேர்ம் தான் இங்கே இருக்கு. நம்ம அதையும் வெரிஃபை பண்ணிட்டோம். இனி அடுத்து இங்கே வந்து 3 into 3u into 1 by 6ன்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1, இது 2 டைம்ஸ். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3u into 1 by 2 ஸ்கொயர்னா 1 by 4 ஆயிருமா? இங்கே வேணா நம்ம இதை சிம்பிளிஃபையே பண்ணிக்கலாம். சரியா? இப்போது ஓகே, இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3u கியூப் என்னவாயிரும்? 27u கியூப் ஆயிரும். அதை வந்து வெரிஃபையும் பண்ணிட்டோம். மைனஸ் இது வந்து 1 by 216 ஆயிரும். அதையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து மைனஸ் 3 into 3u ஸ்கொயர் into 1 by 6. இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டைம், இது 1 டைம். இப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்குது? 1 into 3u ஸ்கொயர் into 1 by 2. அப்போது 3u ஸ்கொயர் into 1 by 2 ப்ளஸ் இங்கே இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டைம், இது 1 டைம். அப்போது இங்கே வந்து 3u into 1 by 2 ஸ்கொயர். இப்போ அடுத்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? இந்த டேர்ம்
இந்த டேர்ம் வந்து 9u ஸ்கொயர் ஆயிரும் இன்டூ 1/2 which is equal to இந்த டேர்ம் தான் சால்வ் பண்ணுறோம் சரியா 9u ஸ்கொயர் இன்டூ 1/2 which is equal to 9u ஸ்கொயர் divided by 2. அப்போ இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் இப்படி 9u ஸ்கொயர் divided by 2. இங்கே முன்னாடி இருக்க டேர்ம்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும், அதையும் கீழே எழுதிக்கோங்க. இங்கே வந்து 3 இருக்காது, ஏன்னா நம்ம இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து u இன்ட்டு 1/2 ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ 1/2 ஸ்கொயர்னா 1/4 ஆயிருமா. அப்போ u இன்ட்டு 1/4 வந்து u/4. அப்போ இந்த இடத்துல என்ன டேர்ம் வரும், இந்த இடத்துல ப்ளஸ் u/4ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதே டேர்ம் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a cube minus b cubeன்னு எழுதிக்கலாம். aயோட வேல்யூ என்ன 3uவா, அப்போ 3u cube minus bயோட வேல்யூ வந்து 1/6 cubea. இப்படி நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம்.